தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த மாலை திருப்பலியை தூய அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மோடு இணைந்து மனோஜ், ராணி, லான்சி குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், எதிர்வினைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த 13 வார திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் சேவியர் இந்த குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொழில் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட, சமாதானம் நிலவ, நல்ல காரியங்கள் கைகூட, கிறிஸ்துவில் மரித்த மாதோடியான், மரிய நட்சத்திரம், சூசை அந்தோணி, லூர்து மிக்கேல், சேசு மிக்கேல் சேவியர் ஆண்மைகளை பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். தன்னுத்து மிக்கேல் ராஜ், தங்க மரியாள் குடும்ப நன்மைகளுக்காக, குடும்பத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அமிர்தராஜ சுந்தர் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், குடும்பத்திலே உள்ள அனைவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், ஆல்வின் திருமண காரியம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் தெய்வீக திருக்கொடைகளால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15 முதல் 17, மேலும் 20 முதல் 26 வரை. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக,
அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வரவேண்டி இருந்தது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். இத்தகையருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்னுயிரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 15வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கனி தருதல் என்பது ஒரு நொடி வேலையா அல்லது ஒரு செயலா, ஒரு தனிப்பட்ட செயலா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால், கனி தருதல் என்பது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல, மாறாக ஒரு கூட்டு செயல், ஒரு ப்ராசஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு தனிப்பட்ட செயல் என்றால் சாப்பாடை வாயில் வச்சேன், நான் ஒழுங்கினேன், அது என்னோடு சேர்ந்தது, அவ்வளோதான். நான் அதில் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் சாப்பாடு என்பது தனி செயலா? உண்ணுதல் என்பது என்னுடைய தனி செயல். ஆனால் சாப்பாடு என்பது என்னுடைய தனி செயல் அல்ல. நான் சாப்பாடு செய்ய வேண்டும். செய்வதற்கு என் தாயோ அல்லது உறவினர்களோ அல்லது யாரோ அல்லது நானே செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். செய்தல் என்பது ஒன்று, சாப்பிடுதல் என்பது இரண்டாவது. எல்லா சமைத்தவருடைய வயிறும் பசியாராது. சமைத்த காரணத்தினால் வயிறு நிரம்பாது, சாப்பிட்ட காரணத்தினால் வயிறு நிரம்பும். எனவே சாப்பிடுதல் என்பது ஒரு செயல், சமைத்தல் என்பது இன்னொரு செயல். ஆனால் சாப்பிடுதலில் சமைத்தல் என்பது உள்ளது. சமைத்த பிறகுதான் சாப்பிட முடியும். அப்போ சமைத்தல் என்பதோடு முடிஞ்சிருதா? கொஞ்சம் முன்ன போங்க. அதற்கு பொருள் வேண்டும், வெங்காயம் வேண்டும், தக்காளி வேண்டும், அரிசி வேண்டும். அது போய் கடையில் வாங்க வேண்டும். உங்கள் வீட்டிற்கு வந்து சேருவதற்கு ஒரு ப்ராசஸ். அதை உற்பத்தி செய்கிறவர் எங்கேயோ இருக்கிறார், ஒரு விவசாயி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே உண்ணுதல் என்பது என்னுடைய செயல். நான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை என்று நினைத்தால் அது தவறு. அது பல படிமானங்களை தாண்டி வருகிறது. அதுபோல கனிதறுதல். ஏன்னா இன்றைக்கி சில ஆட்கள் நான் பார்க்கிறேன், கவுன்சிலிங் வருகிற பொழுதோ வீடு சந்திக்கிற பொழுதோ அல்லது யாராவது கூட்டிகிட்டு வந்து 4 வார்த்தை அறிவுரை சொல்லுங்கள் என்கிற பொழுதோ அதிகமாய் இன்றைக்கு பேசப்படுகிற வாழ்க்கை, ஃபாதர் ஏன் காசு ஃபாதர், நான் சம்பாதிக்கிறேன் ஃபாதர், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நானா படித்தேன், நானா வேலை தேடினேன், நானா இன்னைக்கு உழைக்கிறேன், என் காசை நான் எப்படி சம்பாதிச்சா என்ன? ஸோ இது என்னை யாரையும் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட ஒரு செயல். பிரியமானவர்களே, கனி தருதல் என்பது ஒரு செயல் அல்ல. அந்த கனி தருவதற்கு அது எங்கிருந்து வர வேண்டும்? ஒரு மரத்தில், ஒரு கொடியில். அந்த மரம் எங்கிருந்து வர வேண்டும்? மண்ணில் ஒரு முளையாய். அந்த முளை எங்கிருந்து வர வேண்டும்? ஏற்கனவே பெற்றோர் என்று சொல்லப்படுகிற, என்னுடைய முன்னோர் என்று சொல்லப்படுகிற, என்னுடைய தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிற யாரோ ஒரு விதை, ஒரு மரம்.
அந்த மாமரத்திலிருந்து ஒரு விதை வருகிறது. யோசித்து பாருங்கள். எனவே இட்ஸ் a process என்று சொல்லுகிறோம். இது புரியவில்லை என்றால் மனித வாழ்க்கை நரகம். நான் தனி, என்னுடையது தனிப்பட்டது, யாரோடும் இணையாதது என்று நினைத்து விட்டாலே அது அறியாமை. எனவே வாழ்வு என்பது படிப்படியாய். எனவே இங்கே கனி தருவதற்கு ஆண்டவர் ஒரு ஸ்டெப் சொல்லி தருகிறார். 1 by 1. ஒன்று, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். பெற்றோரின் அன்பு ஒரு குடும்பத்தில் முக்கியம். உடைந்த குடும்பங்கள், சிதைந்த குடும்பங்கள் அல்லது சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்களில் வளருகிற குழந்தைகள் காயப்பட்டவர்கள். அன்பில்லாமல் ஒரு குழந்தை வளருகிறது என்றால் அது வெறுப்பை காட்டும், அவநம்பிக்கையை காட்டும். யாருக்கு எப்போது என்ன கெடுதல் செய்யலாம் என்று யோசித்து கொண்டுதான் இருக்கும். எனவே இயேசுவே சொல்லுகிறார், நான் ஏன் இவ்வளவு லவ்விங்காக இருக்கிறேன்னா, நான் ஏன் உங்கள் மேலாம் இவ்வளவு பாசமாக இருக்கிறேன்னா, என் தந்தை அன்பானவர், என் தந்தை என்னை அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். ஆகவே இந்த அன்பு முக்கியம். அன்பு தவிர காயங்கள் வரலாம், கொஞ்சம் வருத்தங்கள், கவலைகள் வரலாம். 4 பேர் உங்களை திட்டியிருப்பாங்க, 4 பேர் உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, 4 பேர் உங்களுக்கு ஏதாவது தீமை செய்திருப்பாங்க. அதில் நிலைக்காதே. அதை விட்டுட்டு எங்க வந்து நிலைக்கணும்? நீ பெற்றுக்கொண்ட ரிசோர்ஸ் அன்பு, நீ சுவைத்த பாசம், நீ சுவைத்த இனிமை யாரிடம் இருந்தோ. ஏன் ஒரு அனாதை ஆசிரமத்திலே வளர்ந்த ஒரு குழந்தைக்கு அப்போ பாசம் கிடையாதா? உண்டு. அந்த அனாதை ஆசிரமத்தை தேடி வந்த, அந்த அனாதை ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அங்கே இருப்பவர்கள் தன்னுடைய பிள்ளை போல் அரவணைத்து வளர்க்கிறார்கள். அன்பு. நீங்கள் பெற்ற அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் பெற்ற காயங்களை உதறிவிடுங்கள். ஒன்று. அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை. அந்த கட்டளை என்பது என்ன? தந்தை எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். எந்த குழந்தை பெற்றோரின் பேச்சு கேட்டு வளர்கிறதோ நிச்சயமாக அந்த குழந்தை உயர்ந்த குழந்தையாய்த்தான் வளரும். எவர் ஒருவர் கட்டளையை உள்வாங்குகிறாரோ, கட்டுப்பாட்டை உள்வாங்குகிறாரோ, ஒழுக்கத்தை பின்வாங்குகிறாரோ உயர்வார். ஏன்னா மலையில் தோன்றுகிற ஒரு நதி கரை இருந்தால்தான், கட்டுப்பாடு இருந்தால்தான் கடல் வரை போய் சேரும். இந்த கரை இல்லை என்றால் காணாமல் போய்விடும். கரை இல்லாத மனிதர்கள் இன்றைக்கு அதிகம், கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் இன்றைக்கு அதிகம். எப்படி வாழணும்னு தெரியல. இங்கே கொஞ்ச நாள், இப்படி கொஞ்ச நாள், அப்படி கொஞ்ச நாள், இலக்கு போய் சேர்வதே இல்லை. எனவே கட்டளை 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 என்பது முக்கியம். வார்த்தை, வாழ்வு தருகின்ற வார்த்தை, அந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். 2, எப்படி கடைபிடிக்கணுமா? மகிழ்ச்சியோடு கடைபிடியுங்கள். வருத்தத்தோடு, கவலையோடு, அதாவது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி வெம்பி வெம்பி கடைபிடித்தால் அந்த வெம்பிய காய் பழுக்காது. கட்டளையை கடைபிடிப்பதில் உற்சாகம் வேண்டும். கட்டளையை கடைபிடிப்பதில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும், நல்ல ஒரு சுறுசுறுப்பும், ஒரு நல்ல அப்படி துள்ளலும் வேண்டும். அப்படி ஒரு துள்ளல் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். 4வது முக்கியமானது என்ன? அரைகுறை மகிழ்ச்சி அல்ல. பாதி விருப்பம் பாதி வெறுப்பு. அரைகுறை மனதோடு செய்கிறவர்கள் முழுமையாய் பலன் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, வார்த்தைகள் யோவான அப்படியே நீங்கள் பிடிக்கணும். அன்பில் நிலைக்க வேண்டும், கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அதுவும் நிறைந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்படி வந்தா நாம் இப்போ கனி தருவோம். நான் ஏன் கனி தரணும்? என்ன அவசியம்? ஒய் சுட்டை என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு போகிறேன்? அது ஏன் கனி தந்தா தான் மனுஷ வாழ்க்கையா? கனி தரலனா? நீங்கள் கனி தந்தால், நீங்கள் பலன் தருகிற நிலைக்கு வந்தால், கடவுள் இயேசு சொல்லுகிறார், உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லிவிடுவேன். யூ ஆர் ஈக்குவல் டு காட். அந்த கிரேடு கொடுக்கிறாரு. டே, யூ ஆர் மை ஃப்ரெண்ட்னு தோல்ல கை போடுறாங்கல்ல. கடவுள் சொல்லுகிறார், உன்னை அடிமை என்று, பணியாள் என்று, பாவி என்று நான் உன்னை ஒதுக்கவில்லை, அற்ப பிறவியே என்று சொல்லவில்லை மனிதனை. நீ என்னுடைய நண்பனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இது இன்னொரு விதையை முளைக்க செய்யும். இட்ஸ் அ ப்ராசஸ். எனவே அருமையாய் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நனைத்தலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் அவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது முடிவில்லா பேரின்பத்தின் ஆரம்பமாய் எங்களுக்கு அமைவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். தலையாகிய அவர் பெற்ற விண்ணக மாட்சிக்கு அவரது உடலாகிய திரு அவை நாங்களும் மாட்சி பெற அருள் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து அறைற்ற வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் இந்த மே மாதம் வருகிற ஞாயிறு, திங்கள், செவ்வாய், எனவே 20, 21, 19, 20, 21 3 நாட்களுக்கான அழைப்புதல் நமக்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. மதிய திருப்பலியிலே எல்லா இடங்களுக்கும் ஆங்காங்கே கொடுத்து விட்டு இருக்கின்றோம். ஒருவேளை உங்கள் உறவுகள் சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்த நோட்டீஸை
பெற்று சென்று அவர்களோடு ஏனைய இடங்களிலே பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவிலே செலவுகள் செய்யப்பட்டு குமிழி தேனி கம்பம் அந்த பக்கம் குமிழியிலிருந்து நமக்கு தூய மிக்கேல் அதிதூதர் ஜெப குழுவினர் இந்த 3 நாட்களும் இந்த தியானத்தை நடத்துவதற்காக வருகிறார்கள். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை 3 நாளும் நடைபெறுகிறது. 3வது நாள் ஏறக்குறைய முடிகின்ற பொழுது பதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்பருக்கிற தீர்த்தத்தினால் நமக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. எனவே இந்த பதுவா நகர் தீர்த்த அபிஷேகம் கடந்த ஆண்டு 1 நாள் நாம் செய்தோம், சிறப்பாக இருந்தது. இந்த ஆண்டு 3 நாள் அதை ஒரு நற்செய்தி பெருவிழாவாக சிறப்பாக செய்து இந்த நாளிலே நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தயவுசெய்து 3 நாட்களும் முழுமையாய் வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நோட்டீஸ் தயாராக இருக்கிறது, பெற்று ஏனைய உறவுகள் சொந்தங்களுக்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கிறது, அந்தோணியார் சொந்தங்கள் என்று சொல்லி. எனவே இந்த அந்தோணியார் சொந்தங்களிலே நமக்கு இருக்கிறவர்கள் வீடியோ அனுப்பப்பட்டிருக்கிறது, போஸ்டர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. உங்கள் உறவுகள் சொந்தங்களுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள், நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய தகவல்கள் எல்லாம் சரியான முறையிலே எல்லா பக்கமும் போய் சேர்ந்திருக்கிறது. மதிய திருப்பலி நன்றியின் திருப்பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். எனவே ஒருவேளை இதில் ஏதாவது பொருளாதார ரீதியாக இந்த அரிசி வாங்கி கொடுத்தல் அல்லது ஏனையவற்றில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதிலும் உங்களுடைய தாராளமான பங்களிப்பை நீங்கள் அமைக்க முடியும். ஆனால் இந்த 3 நாட்களும் முழுமையாய் நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆண்டவர் பாதத்தில் இந்த நாட்களை ரொம்ப உற்சாகத்தோடு செய்வோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நீண்ட நாள் துன்பத்தில் இருக்கிற, கட்டுகளில் இருக்கிற, அது குடும்பத்திலே சமாதானம் இல்லை அல்லது சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், அல்லது அண்டை அயலாரோடு கொண்ட உறவு சிக்கல்களாக இருக்கட்டும், அல்லது மனதிலே ஏதோ ஒரு வருத்தம், வலி, வேதனை, ஒரு இழப்பு, இறப்பு, நீண்ட நாட்களாக துன்புறுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை, அல்லது பொருளாதார ரீதியாக ரொம்ப நாள் கடன் பட்டு கொண்டே ஒரு தொல்லையில் இருத்தல், வேலைகள் சரியாக அமையாதிருத்தல், ஏதோ நீண்ட நாள் இருக்கிற வியாதி அல்லது வேறு ஏதாவது கட்டுகள், அந்த நீண்ட நாள் இருக்கிற என்கின்ற காரியத்தை உடைப்பதற்காக இந்த 3 நாட்கள் தியானத்தில் வைக்கப்படுகிறது, ஜெபிக்கப்படுகிறது. எனவே தயவுசெய்து முழுமையாய் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தைவீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிரப்பப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.